குட் ஆஃப்டர்நூன். நம்ம இன்றைக்கி லஞ்சுக்கு இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்களா? அரைக்கீரை. நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடியில் ரொம்ப ஸ்பெஷல். இங்கெல்லாம் பருப்பு போட்டு கடைவீங்க நீங்கள். ஆனால் நம்ம இப்போ நம்ம ஸ்டைலில் பண்ண போகிறோம். எப்படின்னா, அரைக்கீரையை நல்ல ஒரு கட்டு பெரிய கட்டு வாங்கி நல்ல காம்போடு பாருங்கள் எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள். காம்பு எல்லாமே பெருசான காம்புகள் எல்லாமே போட்டுருது. காம்பில் தான் நிறைய சத்து இருக்குது. அயன் அதிக கண்டென்ட் இருக்குது காம்பு. ஸோ நம்ம அத்தனை காம்பையுமே கொஞ்சம் தான் வேஸ்ட் ஆச்சு. மீது எல்லாத்தையுமே இதில் போட்டு வச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம போட போகிறது ஒரு ஸ்பெஷலான மண்பானை கீரை கடைசல். புளி போட்டு கடைசல். புளி தான் அதில் ஸ்பெஷல். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 3 பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகாய். ஏன்னா இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவுமே போடக்கூடாது. ஸோ 3 பச்சை மிளகாய், வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு நல்ல தாராளமாக பூண்டு சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம். ஓகேவா? இது எல்லாம் தேவையான பொருட்கள். புளி நல்ல ஒரு எலுமிச்சங்காய் சைஸு புளி, இல்லை புளியை நீங்கள் கம்மியாக சேர்ப்பீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. ஓகேவா? இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு தக்காளி போடலாம். தக்காளி போட்டாச்சு. இதுக்கு பச்சை மிளகா, பூண்டு வச்சுருக்கவளுக்கு ஒன்றும் பயனா உள்ளே போட வேண்டியதான். பாருங்கள், எங்கள் பாட்டி அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அம்மா சொல்லி எனக்கு தரல, நாங்களே பார்த்தோம். ஸோ இந்த தண்ணி எப்படி போட்டுலாம் ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வீட்டு என்ன போட போகிறோம் தெரியுமா? சூப்பரான குட்டி குட்டியான கீரை கிடச்சிச்சு. இது பாருங்கள். இது கொஞ்சம் வேலை தான். பட் நம்ம மற்ற வேலைகளோடு இது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு தண்ணிக்குள்ளே ஒரு 3 தண்ணி போட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 to 15 மினிட்ஸு. அது பூச்சிக்கொடி மருந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு என்னத்தெல்லாமா அடிக்கிறாங்களே இப்போ, அதெல்லாம் போயிடும்னு நினைக்கிறோம். நம்பி தான் சாப்பிட வேண்டியிருக்கு இப்போலாம். ஸோ இதை போட்டாச்சு. இது நம்ம இன்றைக்கி போட்டுட்டு இதை நல்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் சிம்மில் வச்ச வேண்டிதான். ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி, ஒரு 150 ml தண்ணி ஊற்றுங்க. தண்ணி விட்டுட்டு அது கூட எதுக்குன்னா, அந்த பூண்டு அந்த வெங்காயங்கள்லாம் மசிக்கிறதுக்கு தான். பச்சை மிளகா, தக்காளிலாம் ஒரு கொதியில் இதாயிரும். ஸோ பாருங்கள், நல்லா எல்லாத்தையுமே உள்ளே இறக்கிச்சு. இது இறக்குற வரை தாங்க வேலை. அது முடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு 3/4 கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டோம்னா மூடியை போட்டுட்டு 1/4 மணி நேரம் எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்சிடலாம். வீடு பெருக்கிறது, பாத்திரம் துளக்கிறது எல்லாம் முடிச்சுட்டு சிம்மில் ஆஃப் பண்ணி போட்டு அப்புறம் அழகாக மற்ற வச்சு கடைஞ்சி விட்டுருவோம். நிறைய பேர் மிக்சிலெலாம் கலையிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காதுங்க. ஸோ அவ்வளோதான். சூப்பரான கீரை கடைசல், அரைக்கீரை கடைசல், தூத்துக்குடி திருநெல்வேலி ஸ்பெஷல்.